ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, சிலர் உன்னுடைய முகத்தை வைத்து, சிலர் உன்னுடைய அழகை வைத்து, சிலர் உன்னை கேவலமாக பேசுகிறார்கள். என்ன நீ இப்படி இருக்கிறாய் என்று உன்னை பேசும் பொழுது உன் மனமானது மிகவும் கவலை அடைகிறது. யாரும் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. மனமானது நேர்மையாக இருக்கிறதா? நீ நேர்மையாக இருக்கிறாயா? யாருக்கும் துரோகம் செய்யாமல் நல்லவனாக இருக்கிறாயா என்று யாருமே பார்ப்பது கிடையாது. வெளி தோற்றத்தை வைத்துதான் இங்கு எல்லோரும் எல்லாரையும் நம்புகிறார்கள். தங்கமே, உன்னுடைய மனமானது எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது. யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், எல்லாரும் நல்லவர்கள்தான் என்று நீ நம்புகிறாய். எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறாய். ஆனால் சிலரோ உன்னை கேவலமாக பேசும் பொழுது நீ மன வருத்தப்படுகிறாய். தங்கமே, நீ அழாதே. உன்னுடைய மனமும் உன்னுடைய எண்ணமும் எனக்கு நன்றாக தெரியும். நீ எப்பேற்பட்ட தூய்மையான இதயம் கொண்டவள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாகவே உனக்கான அனைத்து நல்லதும் நடக்கும். அழகு என்பது இன்று இருக்கும், நாளை போகும். ஆனால் மனம் என்பது என்றும் ஒரே மாதிரிதான் இருக்கும். தங்கமே, உன்னுடைய மனமானது மிகவும் தூய்மையாக உள்ளது. யார் என்ன சொன்னார்களோ அதை மறந்துவிட்டு எதையும் நினைக்காமல் நீ எப்பொழுதும் இருக்கிறாய்ப்பா. அது போலவே இருந்து கொள். நிச்சயமாக நீ தெய்வத்தை மனதில் நீ இடம் பிடிப்பாய். அழகை வைத்து இங்கு ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் மன அழகை வைத்து எல்லார் மனதிலும் இடம் பிடிக்கலாம். சிலர்தான் இங்கு இதில் போல் நடந்து கொள்கிறார்கள். அதனால் யாருக்காகவோ உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய மனதை பார்த்துதான் நான் உன்னிடம் வந்தேன். உன்னிடம் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் அதனால்தான் நீ நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைவாய். யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தினார்களோ அவர்களே அவர்கள் சொன்னதை நினைத்து வருத்தப்படுவார்கள். நீ கவலை வேண்டாம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல இடத்திற்கு நகர்வாய். அழகோ எதுவோ இங்கு தேவையில்லை. மனமானது போதும், திறமை போதும். உன்னிடம் நிறைய திறமை இருக்கிறது, வெளியே கொண்டு வா. நிச்சயமாக உனக்கான வெற்றி கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நீ உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிப்பதற்குள் அடுத்த பிரச்சனையானது உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுகிறது. இதை நினைக்கும் பொழுது எப்படித்தான் வாழ்க்கை நகரும், இப்படியே இருந்து விடுமோ, நம்முடைய கடைசி காலம் வரை நம் பிரச்சனை பிரச்சனை என்றே நம் வாழ்க்கை கழிந்து விடுமோ என்று நினைக்கிறாய். என்னுடைய அருமை தங்கமே, உன் வாழ்க்கை பிரச்சனையை தரும் வாழ்க்கை அல்ல, பிரச்சனை மூலியமாக உனக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை இது. நீ பிரச்சனை வருகிறதே என்று நினைக்காதே. அதன் மூலமாக ஒரு நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க பிறந்தவள். நீ எப்பொழுதும் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும். பிரச்சனையை பார்த்து அமைதியாக இருக்கும் பொழுது பிரச்சனையானது மேலும் மேலும் வரும். நீ எதிர்த்து போராடு. அந்த பிரச்சனையே உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடா. நான் சொன்னது புரிகிறதா என்னுடைய தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். பிரச்சனை வருகிறதே என்று எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில் விட்டு விட்டு நகர்ந்து விடாதே. எல்லா காலமும் உனக்காக அமைய வேண்டுமென்றால் நீ அனைத்து விஷயங்களையும் பார்த்துத்தான் ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஒரு நல்ல இடத்திற்கு வருவாய். பல பேர் உன்னை பார்த்து வியப்பார்கள். எப்படி இவள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறாள் என்று உன்னிடம் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். தங்கமே, நீ நல்ல திறமையான குழந்தைதான். நீ எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து நீ சீக்கிரத்தில் தப்பித்து விடுவாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் நல்ல வளமாக அமையும். எந்த ஒரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தைரியமாக இரு. எல்லா விஷயமும் நல்லதாக அமையும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் துணையாக இருப்பேன். தைரியமாக இரு.
எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.